மூன்றாவது, இட் வில் என்கரேஜ் யூ டு மூவ் ஃபார்வர்ட். ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டார் அப்படின்றத நீங்க எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இட் வில் என்கரேஜ் யூ, உற்சாகப்படுத்தும் அல்லது ஊக்குவிக்கும். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு, இந்த காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டாரு, இனி இதை குறித்து எனக்கு கவலை இல்லை, நான் முன்னேறி போக போறேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஊக்குவிக்கும். நான்காவது, இட் வில் ஈஸ் யூ. அப்படின்னா ஒரு பயங்கரமான பாரம் இருக்கும், உன்னை அப்படியே லகுவாக்கிடும். சபைக்கு வந்த பிரதர், ஒரே குழப்பத்தில், ஒரே கஷ்டத்தில், ஒரே வேதனை நீங்க வந்து நின்ன. ஆனா பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னார் பிரதர், அவ்வளவுதான், என் பாரம் என்னை விட்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு பிரதர். ஃப்ரீயா, சந்தோஷமா, விடுதலையோடு நான் போறேன். ஜபத்துக்கு வரவே வேணாம் தான் நான் வந்தேன் பிரதர். சும்மா ஜெபிச்சேன். இப்போ ஆண்டவர் என் மனசையே லகுவாயிட்டாரு. நான் இப்போ வெளியே போகும்போது எனக்கு அந்த ஒரு பாரமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுன்னா, நம்மளை ரொம்ப ஈஸியா மாத்திரும். சூழ்நிலைகளை பார்த்து நம்மளை பயந்து போய் நடுங்கி இருக்கிற நம்மளை பார்த்து ரொம்ப ஈஸியான ஒரு சூழ்நிலை அதை மாத்திரும்.